இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஒரு பங்களா மேலே ரெசார்ட், ஒரு பங்களா மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மலையை குடஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா பீச் வியூ, டைரக்ட் பீச் ஆக்சஸ் வியூவில் இருக்கும். இந்த பீரியடில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த சீஃப் மினிஸ்டர், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ அவர் பீரியடில், அதாவது 2019லேருந்து 2024 வரைக்கும் ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருஷிகொண்டா அரண்மனை, அதாவது ருஷிகொண்டா பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காரு. அதாவது அதுதான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த அரண்மனை. ஸோ அது வந்து அரண்மனை ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் கேமராவில் எவ்வளோ கேப்சர் ஆகுதுன்னு தெரில. ஸோ அது வந்து எப்படின்னா, அந்த மலைக்கு பேர் வந்து ருஷிகொண்டா மலை. ஸோ அந்த ருஷிகொண்டா மலையவே குடஞ்சி ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ருஷிகொண்டா பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அந்த ருஷிகொண்டா பேலஸ்க்கு மொத்த செலவு பண்ணது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கோடியாங்க. 1000 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பேலஸு. அதே மாதிரி இந்த பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 பெட்ரூம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பேலஸ் வந்து 9.88 ஏக்கர், அதாவது 9.88 ஏக்கரில் அது வந்துட்டு கட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த பேலஸில் 12 பெட்ரூம் இருக்காமா. ஒரு பெட்ரூமுக்கும் இன்டீரியருக்கே கிட்டத்தட்ட 33 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களாமா.